அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருக்கிறார். காலை 11:15 மணிக்கு அவர் சென்னையிலிருந்து புறப்பட இருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இந்த பயணம் எது தொடர்பானது? அவர் யாரை சந்திக்க டெல்லி புறப்படுகிறார்? முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 11 மணி அளவில் டெல்லிக்கு செல்கின்றார். அவர் டெல்லிக்கு செல்வதற்கான அதிகாரப்பூர்வ அந்த காரணம் என்பது தற்போது வெளியிடவில்லை. நாம் அதிமுக வட்டாரத்தில் விசாரித்த வரையிலே 2 முக்கிய காரணங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது இரட்டை இலை தொடர்பான வழக்கு தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய நிலையிலே அந்த வழக்கு தொடர்பாக அவர் பொதுச் செயலாளர் அடிப்படையிலே நேரில் சென்று விளக்கம் அளிக்க இருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் சட்ட ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தெரிகின்றது என சொல்கிறார்கள். அதே போல சமீப நாட்களாக அவர் பாஜகவுடன் கூட்டணி அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அதிமுக வட்டாரங்களிலே பேச்சு இருக்கிறது. குறிப்பாக எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி, திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்று சமீப நாட்களாக பேசி வருகிறார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை அவர் சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 2 வேலைகளுக்காகவுமே செல்கிறாரா அல்லது 2இல் ஒன்றுக்காக செல்கிறாரா என்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும். தற்போது வரை அதிமுக தலைமை அலுவலகத்தையும் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் இது குறித்த அதிகாரப்பூர்வ கருத்து எதையுமே சொல்ல மறுத்துவிட்டார்கள். இந்த 2 விஷயங்களுக்காகத்தான் அவர் டெல்லி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. வழக்கமாக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலே அவர் தவறாமல் வர வேண்டியது கட்டாயம். நேற்று வரை ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருந்தார். இன்றைய தினம் 9:30 மணிக்கு அவை ஆரம்பித்தும் கூட அவர் வராத நிலையிலே அவரது உதவியாளர்களிடம் கேட்டபோது அண்ணா ஒரு 11 மணி மாதிரி வீட்டுல இருந்து புறப்பட்டு வருவாரு அப்படின்னு சொல்லிதான் காலையில சொன்னாங்க. ஆனால் தற்போது விசாரிக்கும் போது அவர் டெல்லி செல்கிறார் என்று சொல்கிறார்கள். எனவே இது ஏற்கனவே திட்டமிட்ட பயணமா அல்லது திடீர் பயணமா என்ற ஒரு சந்தேகமும் கூட எழுகிறது. ஆனால் இது குறித்தெல்லாம் அதிமுக தலைமையிடமிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் இல்லை என்பதனாலே எந்த ஒரு உறுதியான தகவலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில், தமிழகத்தில் அரசியல் இந்த களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் அவருடைய டெல்லி பயணம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.